சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/2/2024 செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 8ஆம் நாள். ஏகாதசி திதி காலை 9:56 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் இன்று மதியம் 12:13 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்று ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது அந்த பொருளை ஏதேனும் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு புதிய மாற்றத்தை செய்து அதன் மூலமான முன்னேற்றத்தை அடைவதற்கோ மிகப்பெரிய உயரிய லாபம் கொண்ட நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு. இதுவரைக்கும் வெளிநாடு அமைப்புகளில் எதுவுமே நிறைவேறவே இல்லை, அல்லது தூர இடங்களில் கஷ்டப்படுறேன், சொந்த ஊரை விட்டு வெளியே வந்தது தப்பு, வெளிநாட்டிற்கு வந்தது தப்பு, வெளி மாநிலத்திற்கு வந்தது தப்பு, தென் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்தது தப்பு, இங்கே யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, என்னுடைய சொந்த ஊருக்கே நான் திரும்பி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே சொந்த ஊர் கனவுகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு ஏதேனும் ஒரு நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு செலவு வரும். என்னதான் இருந்தாலும் கையில் காசு இல்லாத நிலைமையில் செலவுகள் வருதுன்றது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆயினும் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படி ஒன்றும் சாதகமற்ற சூழல்கள் இல்லாத காரணத்தினால் ஏதேனும் ஒன்றை வைத்து அப்படியே நீங்கள் அதை சமாளித்து விடுகின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அத்தை மாமன் உறவுகள் சரியாக இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த அத்தை மாமா உறவு, தாய் மாமன் உறவுகள் போன்றவைகள் இப்போது சீர்படுகின்ற ஒரு காலமாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பால், தயிர் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள், ஆற்றங்கரையோரம் வசிப்பவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மேஷராசிக்கார பெண்களுக்கு அலுவலகங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை அலைச்சல்களும் தீரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு 11 இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த வருஷம் முழுவதுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு 11 தான் ராகு இருக்கிறார். ஐயா, அப்போ எப்படிப்பட்ட அமைப்புகளில் என்ன சூழல்களில் இந்த மாதிரியான லாபங்களை, பணவரவுகளை நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி நல்லா இருக்கும்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற்று மதம், இனம், மொழி சார்ந்த விஷயங்களில் நம்மை தவிர்த்து வேறு இனமாக, வேறு மொழி பேசுகிறவராக, வேறு மதத்துக்காரராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரியான அமைப்புகளில் இந்த வருடம் முழுவதுமே ராகு ஒரு சீரான நன்மைகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். நீங்களே கூட தமிழ் பேச முடியாத ஒரு இடத்திற்கு போவது, உங்களை சுற்றி வேற்று மதத்துக்காரர்கள் இருப்பது, வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பது, வெளிநாட்டிற்கு போவது, வெளிமாநிலத்திற்கு போவது என்பது அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களில் சிலருக்கு நடந்து அதன் மூலமாக இருக்கின்ற இடத்தில் சம்பாதிக்க முடியாதவர்கள் அனைவரும் தொலைதூரங்களில் போய் சம்பாதிக்கக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. சிலருக்கு ஆன்மீக அனுபவங்கள் ரொம்ப அதிகமாகும். ஒரு நிலையில் தெய்வ பக்தி கூடுதலாக வரக்கூடிய தன்மை, தவம், தியானம், யோகா போன்ற ஒரு பயிற்சி மையங்களில் ஈடுபாடு அல்லது அவற்றை அவர்களே நடத்தக்கூடிய ஒரு சூழல் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கலைத்திறமை கொண்டவர்கள் அனைவரும் ஜெயிக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபத்திற்கு இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு குருவின் வீடான 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பொதுவாகவே சர்ப்பங்கள் இருக்கின்ற இடத்தை கெடுத்து செய்யுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் கெடுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலே ராகு ஒவ்வொரு மாதிரியாக பலன் தருவார். பாபருடைய வீடு 10ஆம் வீடாக இருந்து, செவ்வாய் சனியோடைய வீடு 10ஆம் வீடாக இருந்தால் அந்த இடத்துல அவர் கெடுப்பது நியாயமான ஒன்று. இங்கே குருவின் சுப வீட்டில் இருக்கிறனால தொழிலை வளர்ப்பாரை தவிர கெடுக்க மாட்டார். நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல தொழிலை கொடுப்பார், நல்ல விதமான வருமான அமைப்புகளுக்கு வழிகாட்டுவார். அது போன்ற அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்கிறது மிதுனராசிக்காரர்களுக்குன்னு சொல்லிடலாம். இந்த வருடம் முழுவதுமே 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் மிகுந்த நல்ல வலிமையான ஒரு அமைப்பில் இருப்பதனால தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் பட்ட சங்கடங்கள் எதுவுமே இனிமேல் மிதுனராசிக்காரங்களுக்கு இல்லாது. ஒரு தற்காலிக பணி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான பணி அமைப்புகள், அரசு வேலையில் கூட தற்காலிகமாகத்தாங்க இருக்கிறேன், நிரந்தர வேலை எப்போ கிடைக்கும்னு தெரியலையே, இந்த மாதிரியான அமைப்புகள், சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை போன்ற அமைப்புகள், நிதித்துறை, நீதித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கின்ற இடங்களிலேயே
பதவி உயர்வு, நல்லவைகள், சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. செக்ஷன் மாறுதல் அல்லது ஏதேனும் ஒரு இடத்துல இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாறுதல் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது என்றிருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே மாறுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மிதுனத்திற்கு இன்று. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்த அப்பாவை பற்றின கவலைகளை கொடுப்பார். குருவின் வீடாக இருந்தாலும் கூட கோணங்களில் இருக்கக்கூடிய ராகு முதல்ல ஏதேனும் ஒரு நிலையை கெடுத்து அதற்கு பிறகு அதே நிலைகளில் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு. இந்த வருடம் முழுவதுமே அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டு. நம்ம தான் எப்போவுமே அப்பாவோட புத்திசாலின்னு நம்மளே நினச்சிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எந்த காலத்தில் பெரியவங்களுடைய பேச்சை கேட்டோம். இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் இன்றைக்கு கட்டுப்பாடுகள் என்றால் என்னவென்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு என்ன தோணும்? என்ன இருந்தாலும் அவர் கேட்க மாட்டேன்றாரு, பட்டு திருந்தி வரட்டும் என்பதே பெரியவர்களுடைய ஒரு நிலையில், ஒரு பரிவுகள் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் அவரை கட்டுப்படுத்த முடியாது, பட்டு திருந்தி வரட்டும் என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் பெரியவர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் கடகராசிக்காரர்கள் எந்த நிலையிலும் ஒரு அநியாயத்திற்கு துணை போக மாட்டீர்கள், எதிலும் நேர்மையாகவே அனைத்தையும் சிந்திப்பீர்கள் என்பதால் அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்கள் வந்துவிடாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இன்றைக்கு விரயங்கள் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும். அது 4 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக அமைப்புகளின் மூலமாக தீர்ந்துவிடும் என்பதால் அப்படி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சர்ப்பத்தில் முதன்மை கிரகமான ராகு அமர்ந்து எவரையும் நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமையும். ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன்றில் மாற்றி ஒன்றில் அப்படியே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். பேராசையே பட வேண்டாம் என்பதற்கான ஒரு உதாரண நாளாகவும் இந்த நாள் இருக்கும். யாரையும் நம்பாமல், குறிப்பாக வேலைக்காரர்களை நம்பக்கூடாது, உதவியாளர்களை நம்பக்கூடாது. ஒரு நிலையில் நண்பர்கள் என்று சொல்லி கொண்டு விட்டு நம்மை உபயோகப்படுத்திக்கிறார்கள் இல்லையா? அவர்களை போன்றவர்களை இன்றைக்கு தள்ளி வைக்க வேண்டிய நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு முழுமையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இந்த வாரம் அப்படி ஒன்றும் பெரிய சிறப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. உள்ளதை, அதாவது விட்டதை பிடிக்கிறேன் என்கின்ற அமைப்பில் தொடர்ந்து கொண்டே இருப்பவர்கள் ஒரு நாளும் விட்டதை பிடிக்க முடியாது என்பது போன்ற ஞானோதயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரும். சூரியன் சம்பந்தப்பட்ட நாடுகள் அல்லது சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல செய்திகள், அங்கே இருக்கக்கூடிய இரத்த உறவினர் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளில் சோதனைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் நட்பு நிலையில் ராகு அமர்ந்து நண்பர்களால் இன்றைக்கு லாபம் வரக்கூடிய யோக நாள். புதிய நண்பர்கள் இன்றைக்கு அறிமுகமாவாங்க. ஏற்கனவே ஒரு நிலையில் இவரை நண்பராக்கிக்கலாமா, உறவாக்கிக்கொள்ளாமான்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கூட இன்றைக்கு கன்னிராசிக்கார இளைஞர்களுக்கு கிடைக்கும். என்ன ப்ரொமோஷன்? நண்பராக இருப்பவர் வாழ்க்கை துணைவராக மாறுவதற்கான ஒரு விருப்பத்தை தெரிவித்தல் அல்லது மனமாற்றம் என்கின்ற அமைப்பு. ஏன் இவரை வாழ்க்கை துணைவராக ஆக்கி கொள்ளக்கூடாது? 2 பேருக்கும் ஒத்த சிந்தனை இருக்கிறது, ஒரே மாதிரியாக சிந்திக்கிறோம், ஒரே மாதிரியான எண்ணங்களில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வாழ்க்கையில் இணைஞ்சு நல்ல விதமாக இருக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு துடிப்புள்ள எண்ணங்கள் இன்றைக்கு இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே நடக்கும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு கூட்டுத் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. கடந்த காலங்களில் கூட்டாளிகளிடமிருந்து, பங்குதாரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நான் மட்டும்தான் உழைக்கிறேன், அவர் சும்மா பணத்தை வாங்கிட்டு போகிறாரு, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு நிலையில் எல்லோரும் சரிசமம்தான், அவருக்கு ஒன்று இருக்கிறது, நமக்கு ஒன்று இருக்கிறது, இருவரும் இணைந்து கலந்து தான் இந்த தொழிலை செய்கிறோம் என்கின்ற மனமாற்றமும் திருப்தியும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அந்நிய இன பெண், ஆண் போன்றவர்களுடைய ஒரு திருமண சம்மதத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க. பொதுவாகவே ராகு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அதி அற்புதமான வேலைகளை செய்வார். ஒரு கெட்டவர் கொடுக்கவில்லை என்றாலும் கூட கெடுக்காமல் இருப்பது பெரிய விஷயம் இல்லையா? அது மாதிரியான அமைப்பில் ராகு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன கெட்டதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் தடுத்து நிறுத்துவார், அதை விட்டு விலக்குவார் என்பது ஒரு விதி.
கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிரி இருக்காது, ஒரு நிலையில் கண் திருஷ்டி இருக்காது, மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒன்று, எல்லாமே மறைவாக நடக்கும், நமக்கு நிறைவாக இருக்கும். ஆனால் மறைவாக நடக்கும் என்பது இந்த 6ஆம் இடத்தில், ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசிக்கு பார்க்கிறார், ராசிநாதனும் சுபத்துவமாக இருக்கின்றார் என்கின்ற அமைப்பில் இன்றைக்கு எதிரிகள், எதிர்ப்புகள், கண் திருஷ்டிகள் போன்றவைகள் அப்படியே விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு பணம் வரும், ஆனால் மற்றவர்கள் கண்களை உறுத்தாத வகையில் நீங்களே நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பிலையும் பணம் வரக்கூடிய அமைப்பு, மற்றவர்களிடம் சொல்ல முடியாத அளவிற்கு வெகுதனம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 1000 ரூபாய் வந்தால் சொல்லலாம், 1 லட்ச ரூபா வரும்போது யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த மாதிரியான நேர்மையாகத்தான் பணம் வந்தது, நான் கஷ்டப்பட்ட பணம் இது, இதை இவரிடம் சொல்லி அவருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு வருமானம் குறைஞ்சிட போகுது என்ற மாதிரியான ஒரு நல்லவைகளுக்காக சில விஷயங்களை மறைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை பற்றிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள். ஏற்கனவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, 2 வயசு ஆயிடுச்சு, பேச்சு வரல, இன்னும் பல்லு சரியாக முளைக்கல, நடை சரியாக இல்லாத போல தெரியுது, அல்லது நடக்க மாட்டேன் என்கிறார், சரியாக உட்கார மாட்டேன் என்கிறார், எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அழுது கொண்டே இருக்கிறார் என்பது போன்ற குழந்தைகளை பற்றிய சிறு குறைகள் இருந்த விருச்சிகராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே அந்த குழந்தைகளை பற்றிய குறைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இன்றைக்கு நல்ல மருந்துகள், மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. ஆயுர்வேதம் பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, அலோபதி பார்க்கலாமா, இது பார்க்கலாமா, அது பார்க்கலாமான்னு எதுவுமே பார்க்காம இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழல்கள் இந்த வாரத்திலேயே வந்து புத்திரபாக்கியம் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு தங்க விக்கிரகம் மாதிரியான ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாகவே இந்த நாள் ராகுவின் தயவால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பு நல்ல நாள்னே இந்த நாளை சொல்ல முடியும். லாபங்கள் அதிகமாக இன்றைக்கு வியாபார பெருமக்கள், விவசாயிகளுக்கு கூட ஒரு நிலையில் மண்மாதா நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற நேர்நிலையான நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு வாகன விஷயங்களில் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நாள். வீட்டு டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சு நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அல்லது இவருக்கு உதவிகளை செஞ்சேன், ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், ஒரு வீட்டினை அடமானமாக வைத்து அவருக்கு உதவி செய்ய போக ஒரு நிலையில் அது அப்படியே வேறு மாதிரியாக மாறிடுச்சு, நான் தான் பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன், அல்லது ஒரு நிலையில் வீடு முழுகி போய் விடுமோ என்பது போன்ற கலக்கமாக ஒரு சில நிலைகள் இருக்கிறது. நான் செய்த இந்த இன்னொருவருக்கு உதவி செய்ததை வீட்டுக்கும் தெரியாது, வீட்டிலேயே நான் சொல்லலை, இப்படி இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பக்கமும் மாட்டிக்கிட்டு அந்த பக்கமும் மாட்டிக்கிட்டு ஏண்டா உதவிகளை செய்தோம், ஏன் இந்த மாதிரி நம்ம நல்லவனாகவே இருக்கிறோம் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆனாலும் நல்லவன் வாழ்வான் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு எழுதப்படாத ஒரு சொல்லப்படாத விதியாகவே ஏற்படுத்தி கொள்ளலாம். எந்த நிலையிலும் ஒரு பிற்பகல் 5 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக நிலைமைகளின் மூலமாக எதுவுமே எல்லை மீறி போய்விடாது, அப்படி ஒன்றும் தலைமொழிகி போய்விடாது என்கின்ற நம்பிக்கை திரும்ப வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பொதுவாகவே இரக்க சிந்தனை உள்ள தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு தான் அதிகமாக உபயோகப்படுவீங்க. சரியான நேரத்தில் உங்கள் பாயிண்ட்டை டச் பண்ணி உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இவர்கிட்ட இந்த நேரத்தில் போய் அம்மா சாய பசிக்குதுன்னு கேட்டால் உடனே கையில் இருக்கிற பர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி பணத்தை தூக்கி போடக்கூடியவர் இவர் என்பது உங்களை பற்றி நன்றாக தெரிந்தவர்களுக்கு அனைவருக்குமே ஏதோ ஒரு பாலபாடமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலும் கொடுத்து சிவந்த கருத்தை கொண்டு இருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வருமானம் ஓரளவிற்கு நல்ல விதமாக வரக்கூடிய சிறப்பு நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோக நாள். இதுவரைக்கும் இழந்திருந்த கெட்ட பேர் எல்லாத்தையுமே அப்படியே மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்றார், வேலை சரியாக செய்ய மாட்டேன்றார், வியாபாரம் இவருக்கு பார்க்க தெரியல, குடும்பத்தை இவருக்கு நடத்த தெரியல, ஒரு பழக்க வழக்கத்தை விட்டுறவே மாட்டேன்றார், மனக்கட்டுப்பாடு இவருக்கு இல்லவே இல்லை, இதனால் இவ்வளவு குடும்பம் பாதிக்குதுன்றது தெரிஞ்சும் இந்த பழக்கம் தேவையா என்பது போன்ற நம்மீது கொண்டிருந்த கெட்ட பழி, கெட்ட பெயர் எல்லாத்தையும் நீங்களே நல்ல விதமாக துடைத்து எடுக்கக்கூடிய ஒரு வீறு கொண்டு எழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி பிற்பகல் 2 மணிக்கு பிறகு தனிமையில் ஒரு எண்ணங்கள் உங்களை சுற்றி வரும். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், இன்றைக்கி இந்த மாதிரியான நிலைமைகள், கடந்த 3 அல்லது 4 வருட காலமாகவே நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாகவே போயிடுச்சு, யாருக்கிட்ட எந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப்பானோ அல்லது நம்ம எங்கே எந்த இடத்துல ஒரு தவறை செய்தோம் என்பது போன்ற சுய பரிசோதனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுய பரிசோதனையை இன்றைக்கு நீங்களே செய்து கொண்டு இன்று முதல் அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, தீயவைகள் அல்லவைகள் உங்களை விட்டு உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகக்கூடிய முதன்மை நல்ல நாள் மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு உள்ள நாள்.
என்னங்கய்யா தினமும் அதுதான் இருக்குது, இன்றைக்கி மட்டும் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டுப்பாட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எதுவும் கையுமீறி போகாத அளவிற்கு பணம் வரல, இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனதைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உழைச்ச பணத்தை கொடுக்கறதுக்கே இவ்வளவு தூரம் இழுத்தடிக்கிறாங்க, இவ்வளோ தூரம் அலைக்கழிக்கிறாங்க, சம்பளம் நமக்கு கொடுத்துத்தானே ஆகணும், நம்ம நம்முடைய உழைப்பை சரியாகத்தானே செய்தோம் என்பது போன்ற வேலை மீது சலிப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பொருளை நன்றாக தயாரிக்கிறேன், பொருளை நன்றாக விற்பதற்கான அத்தனை அமைப்புகளும் வச்சுருக்கிறேன், ஆனால் தரமில்லாத ஒரு பொருள் தான் விற்பனையாகிறதே தவிர நான் தயாரிக்கின்ற தரமான பொருள் விற்பனை ஆகவில்லை என்பது போன்ற ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருட கடைசியிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நல்லவைகள் நடக்கும் என்பதற்கான ஒரு அறிமுகங்கள், ஒரு அடிப்படை நிகழ்வுகள், ஏதேனும் ஒரு மாற்றங்கள், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இடமாற்றம், வேலை மாற்றம் போன்ற ஒரு மாற்றம் நடந்து அதன் மூலமாக குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வீண் செலவுகள் இருக்கும். ஆயினும் பிற்பகல் 6 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக நிலைகளின் மூலமாக எல்லாவற்றையும் நீங்களே சமாளித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறார். ஒரு இருள் கிரகம் ராசியில் இருக்கின்றது நம்மளை முடக்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு. வயதிற்கு ஏற்றார் போல கொஞ்சம் சோம்பல் அதிகமாக வந்துடும். இந்த வருஷம் முழுவதுமே நான் தானா அல்லது எனக்குள்ளே வேறு யாருனா ஒருத்தர் இருந்து என்னை கொண்டு இயக்கி கொண்டு இருக்கிறார்களா என்பது மாதிரியான சந்தேகங்கள் உங்களை பற்றியே உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தேன் போன வருஷம்லாம், ஆனால் இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து அப்படி ஒன்றும் சரியாக இல்லையே, எதற்கெடுத்தாலும் ஒரு சோம்பல், ஒரு அசதி வந்து விட்டது என்பது போன்ற எண்ணங்கள் இப்போது இளைய பருவத்தினர், குறிப்பாக 40 வயதுகளுக்கு கீழே உள்ள மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. ஏன்னா 12ல் சனி இருக்கிறார், அதை விரைய சனின்னு சொல்லுவோம். ஜென்மச்சனிக்கு அச்சாரம் போடக்கூடிய அமைப்பில் 7.5 சனி அமைப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் 7.5 சனியோட தாக்கத்தை மீனராசிக்காரங்க புரிஞ்சிக்கல. ஏன்னா ஜென்மத்தில் ராகு வரும்போது, சனி வரும்போது தான் அது ஜென்மச்சனியாக செயல்படும். ஆனால் அதற்கு ஒரு உதாரணமாக எப்படியெல்லாம் இருக்கும்ன்றதுக்கு ஒரு நிலையில் சொல்லி காட்டுகின்ற விதமாக இப்போது ஜென்ம ராகு இருக்கிறார். ஜென்ம ராகும் ஒரு நிலையில் நம்மளை சோம்பல் போன்ற அமைப்புகளை ஆக்குவார் என்பதால் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டிய, கண்டிப்பாக எல்லாற்றிலும் உற்சாகத்தை நாமே வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு ஆண்களாலும், ஆண்களுக்கு பெண்களாலும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் மன வருத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. எத்தகைய உறவானாக இருந்தாலும் கூட ஆணும் பெண்ணும் ஒரு நிலையில் சற்று மனம் ஒரு சலிப்பு அடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் அனைவருக்கும் இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ராகு கேது பற்றிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கு இல்லையா, அப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு பார்வை பலம் இருக்குதா இல்லையா? சிலர் இருக்குன்றாங்க, சிலர் இல்லைன்றாங்க. சில நூல் அப்படி சொல்லுது, சில நூல் இப்படி சொல்லுது. பொதுவாக தமிழில் மூல நூல்கள் ஜோதிட நூல்கள் இல்லைங்க. ஜோதிடம் சமஸ்கிருத மூல நூல்களிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் தமிழில். அப்போ சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஆயினும் மறுபடியும் நான் நம்ம விளக்க பகுதியில் அடிக்கடி சொல்லதை போல மூலத்தை நமக்கு கொடுத்த நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகள், ஜோதிட மேதைகள் எந்த இடத்துலையுமே இது ஒரு புனிதமானது கிடையாது. அந்தந்த இடத்திற்கேற்றார் போல காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம், உன்னுடைய அனுபவம் அவற்றிற்கேற்றார் போல உண்மை எதுவோ அதை நீ மாற்றிக்கொள்ளலாம், திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் அடிப்படை பாடம். ஆனால் இதை தெரியாத, அறியாத சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜோதிட விதிகள் மாற்றப்படவே முடியாதவை, மாற்றவே முடியாத ஒரு புனிதமான அமைப்புகள் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்முடைய அனுபவத்திற்கேற்றார் போலவும், நம்முடைய தேசத்திற்கேற்றார் போலவும் ஜாதி, மத, நிறபேதம்னு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போ அந்த அமைப்பின் அடிப்படையில் சில மூல நூல்கள் ராகு கேதுக்களுக்கு பார்வை இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக 3, 7, 11 சொல்லுது. உண்மையில் பார்வைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய ஒளி வீச்சு பிரதிபலிப்பு தான். சூரியன் ஒரு நட்சத்திரம், அந்த சூரியனிடமிருந்து பெறக்கூடிய ஒரு கிரக ஒளியை கிரகங்கள் அப்படியே பிரதிபலிக்கின்றன. இதைத்தான் நம்ம பார்வைன்னு சொல்கிறோம். ஒளியை பிரதிபலிக்க முடியாத 2 கிரகங்கள் உண்டுன்னா அது ராகு கேதுக்கள் தாங்க. ஏன்னா அவர்கள் இருள் கிரகங்கள். அவர்கள் மேலே வாயுவோ, திரவமோ அல்லது ஏதேனும் கல் போன்ற அமைப்போலோ கிடையாது. குறிப்பாக ஒளியை இருள் பிரதிபலிக்கவே முடியாது. ஒளி அது விழுங்கும், ஒளி இருளுக்குள் அமிழ்ந்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும் பொழுது அர்த்தமட்டதாக சில நூல்களில், அதுவும் மூல நூல்களில் கிடையாதுங்க, விளக்க நூல்களில் தான். மூல நூல்களில் ராகு கேதுக்களை பற்றி ஒரு 30 ஸ்லோகம் இருந்தாலே மிகப்பெரிய ஒன்று. 10 அல்லது 15 ஸ்லோகத்தோடு மூல நூல்கள் கடமையை முடித்து கொள்ளுகின்றன. ஏன் அப்படின்னா,
ராகு கேதுக்கள் பச்சோந்தி கிரகங்கள், வீடற்ற கிரகங்கள், வான்கோள பாதையற்ற கிரகங்கள். இவைகளை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் 9 கிரகங்களை தெளிவாக சொன்ன மூல நூல்கள் ராகு கேதுக்களுக்கு மட்டும் 10 ஸ்லோகங்களுக்குள் முடித்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல அவரவர்கள் அவரவருடைய அனுபவத்திற்கேற்றார் போல தான் ராகு கேதுக்களுக்கு சிலர் பார்வை இல்லை, பார்வை உண்டு என்கின்ற அமைப்பை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒளியை பிரதிபலிக்க முடியாத இந்த ராகு கேதுக்களுக்கு பார்வை அமைப்பு என்பது கண்டிப்பாக இல்லவே இல்லை. ராகு கேதுக்களுக்கு தசாபுக்தி அமைப்புகள் மட்டுமே இருக்கின்றன. ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய 6 வித பலங்களில் அவர்களுக்கு இடமில்லை. அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். அஷ்டவர்க்கபர்கள் இந்த மாதிரியான சில முக்கிய நுணுக்கமான சில விஷயங்களில் அவர்களுக்கு ஈர்ப்பு விசை, ஒளித்தன்மை போன்றவைகள் இல்லாத காரணத்தினால் இடம் தரவில்லை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ஒளித்தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய மற்ற சப்த கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்கின்ற அமைப்பு சர்வ நிச்சயமாக ராகு கேதுக்களுக்கு இருக்கவே முடியாது. ஐயா, இருப்பதாக சில விளக்க நூல்கள் சொல்லுகின்றன என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அனுபவம், அவர்கள் ஜோதிடத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற ஞானம் அவ்வளவுதான் என்பதாகத்தான் நம்முடைய பதில் இருக்க வேண்டுமே தவிர இதில் வாத பிரதிவாதங்களுக்கு இடமே இல்லை. ஏனென்றால் மிக நீண்ட கால ஒரு ஜோதிட அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ராகுவின் பார்வை அமைப்பு எந்த விதமான கெடுதலையும் ஒரு நல்லதையும் தருவதில்லை என்பதை அங்கே 3, 7, 11ஆம் இடத்தை வைத்தே சொல்ல முடியும். மற்ற கிரகங்களுடைய பார்வை அமைப்பின் தாக்கத்தின் மூலமாக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே ராகு கேதுக்களுக்கு பார்வை என்கின்ற அமைப்பு இல்லவே இல்லை என்பதுதான் இன்றைய ஜோதிட விளக்கம் மற்றும் உண்மையாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.